எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 8, 9, 10 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அதாவது அப்ஜெக்டிவ், அது மட்டும் இல்லாமல் தகவல்களும் சேர்ந்து கொடுக்க போகிறேன். முதல் கேள்வி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் பொது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் பொது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் ராஜேஷ் பெண்டால். அடுத்தது, இந்திய செல்போன் தொழில்துறையினர் மாநாடு 2020 காணொளி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளடக்கிய புத்தாக்கம், திறன் மிகுந்ததும் பாதுகாப்பானதும் நிலையானதுமானது. அடுத்தது, எந்த இரு நாடுகளிடையே இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான செபியின் திட்ட முன் வரைவுக்கு மத்திய அமைச்சரவை 9 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் லக்சம்பர்க். அடுத்தது, எந்த இரு நாடுகளிடையே சுகாதாரம் மருத்துவத் துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை 9 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் சுரினாம். அடுத்தது, எந்த இரு நாடுகளிடையே சாலை கட்டமைப்பு துறையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் 9 டிசம்பர் 2020 ஏற்பட்டது? சரியான விடை ஆஸ்திரியா மற்றும் இந்தியா. அதாவது இந்த ஒப்பந்தத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சக கூடுதல் செயலாளர் திரு கேசி குப்தா, ஆஸ்திரிய தூதர் ஃப்ரிஜிட் ஒபின்சர் வால்சோபர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். அடுத்தது, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்காக மாநிலங்களுக்கு 6வது தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது? இதுக்கு பாத்தீங்கன்னா சரியான விடை ரூபாய் 6000 கோடி. அடுத்தது, புத்த மத சுற்றுலா செயல்பாட்டாளர்கள் சங்கத்தின் சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? இது சரியான விடை பிரகாஷ் சிங் பட்டேல். அடுத்தது, லண்டனை சேர்ந்த ஈஸ்டர்ன் ஐ என்கிற நாளிதழ் வெளியிட்ட 2020 ஆண்டுக்கான 50 ஆசிய பிரபலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இது சரியான விடை சோனு சூட். அடுத்தது, இஷேமும் ஜனார்தனமி என்று பெயரிட்ட புதிய முறையின் வகை புல் ஒன்றை எந்த மலையின் பள்ளத்தாக்கில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்? இதுக்கு சரியான விடை மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்தது, மனவ்தா கி பிரணிதா மகரிஷி அரவிந்த் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். அடுத்தது, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு புதுதில்லியில் 10 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது, எந்த நகரிலிருந்து லட்சத்தீவுகள் வரை கடலுக்கடியில் கண்ணாடி இலை வடத்தை பொருத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை 9 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது? கொச்சி. அதாவது இந்த திட்டத்தின் மூலம் கொச்சிக்கும் லட்சத்தீவில் உள்ள 11 தீவுகளான கவரட்டி, கல்பேனி, அகட்டி, அமினி, அந்த்ரோத், மினிகாய், பங்காரம், பித்ரா, சேத்லாத், கில்தான், கடமாட் ஆகியவைகளுக்கும் இடையே கடலுக்கடியில் கண்ணாடி இலை வடம் மூலம் நேரடி தொலைத்தொடர்பு இணைப்பு வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு ரூபாய் 1072 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. யுனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் என்னும் நிதியத்தால் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும். அடுத்தது, இராணுவ சேவை படைப்பிரிவு உதயமான 260வது ஆண்டு தினத்தை இந்திய இராணுவம் 8 டிசம்பர் 2020 கொண்டாடியது. அடுத்தது,
இணையம் மூலம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்த இயக்கத்தை நிதி ஆயோக் மற்றும் பாட்னா உயர் நீதிமன்றம் ஆகியவை எப்போது தொடங்கின? இதுக்கு சரியான விடை 7 டிசம்பர் 2020. அடுத்தது, குவைத் நாட்டின் பிரதமராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஷேக் சபா அல் கலீத் அல் ஹமாத் அல் சபா. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 10. டிசம்பர் 10. அடுத்தது, இனி வருவது தகவல்கள். ஒடிசா எரிசக்தி நிறுவனத்தின் பங்குகளை ஒடிசா ஹைட்ரோ எரிசக்தி நிறுவனம் வாங்குவதற்கு இந்திய போட்டியியல் ஆணையம் 8 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் பன்பாசாவில் அமைந்துள்ள தானக்பூர் எரிசக்தி நிலையத்தில் இந்திய நேபாளம் கால்வாயின் குறுக்கணையில் நீர்வரத்தை ஒழுங்குபடுத்தும் படிக்கு தேசிய நீர் மின்சார கழகத்தின் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான திரு AK சிங் 8 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். இந்தியா நேபாளம் நாடுகளிடையே கையெழுத்திடப்பட்ட மகாகாலி ஒப்பந்தத்தின் கீழ் 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கால்வாய் அமைக்கப்படுகிறது. அடுத்தது, பொது தரவு அலுவலகங்களின் மூலம் பொது வைஃபை வலைப்பின்னல்களை அமைப்பதற்கான தொலைத்தொடர்பு துறையின் திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை 9 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. அடுத்தது, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையான டிஜிட்டல் இந்தியாவை மீனவர்கள், விவசாயிகள், கட்டுமான பணியாளர்கள் ஆகியோரிடமிருந்து தொடங்கும் வகையில் BSNL நிறுவனம் ஸ்கைலோ டெக் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து உலகில் முதல் முறையாக விண்வெளி சார்ந்த இணைய அடிப்படையிலான சேவையை துவக்க உள்ளது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பமானது இந்திய கடல் பகுதிகள், காஷ்மீரின் லடாக் முதல் கன்னியாகுமரி வரையிலும், குஜராத் முதல் வடகிழக்கு மாகாணங்கள் வரையிலும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தனது சேவையை வழங்கும். அடுத்தது, பீகாரில் சோன் ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரூபாய் 266 கோடி மதிப்பிலான பாலத்தை நிதின் கட்கரி 10 டிசம்பர் 2020 திறந்து வைத்தார். தூய்மையான கங்கைக்கான தேசிய இயக்கம் மற்றும் கங்கை ஆற்றுப்படுகையின் மேலாண்மை மற்றும் படிப்புகள் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்த 5வது இந்திய நீர்த்தாக்க மாநாட்டை கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் துவக்கி வைத்தார். பாதுகாப்பு படையினர் உபயோகத்துக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் தயாரித்த கார்பைன் ரக தானியங்கி துப்பாக்கி பரிசோதனை முழு வெற்றி பெற்றது. இராணுவத்தின் தேவைகளுக்கு தகுந்தபடி 5.56x30 mm அளவுள்ள குண்டுகளை பயன்படுத்தும் கார்பைன் ரக தானியங்கி துப்பாக்கியை புனேவில் உள்ள DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் வடிவமைத்தது. இந்த துப்பாக்கி கான்பூரில் உள்ள ஆயுத தொழிற்சாலையிலும், இதற்கான குண்டுகள் புனேவில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையிலும் தயாரிக்கப்பட்டது. 3 கிலோ எடையுள்ள இந்த துப்பாக்கியால் 100 மீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் சுட முடியும். நேர்த்தியான வடிவமைப்பில் ஒரு கையால் சுடும் அளவுக்கு இந்த கார்பைன் ரக துப்பாக்கி தயாரிக்கப்பட்டது. இந்த துப்பாக்கி கோடையில் மிக அதிகமான வெப்பநிலையிலும், குளிர்காலத்தில் மிக உயரமான மலைப்பகுதியிலும் சோதித்து பார்க்கப்பட்டதில் இதன் சுடும் திறன் மிக துல்லியமாக இருந்தது. இதன் இறுதிக்கட்ட பரிசோதனை 7 டிசம்பர் 2020 வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்தது, மத்திய பிரதேசத்தின் குவாலியர், ஒர்ச்சா ஆகிய நகரங்களை உலக பாரம்பரிய நகரங்களின் பட்டியலில் யுனெஸ்கோ சேர்த்துள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்தது. எவரெஸ்ட் சிகரத்தின் மறுமதிப்பீடு செய்துள்ள 8848.86 மீட்டர் உயரத்தை சீனாவுடன் இணைந்து 8 டிசம்பர் 2020 நேபாளம் அறிவித்தது. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு TNPSC தேர்வில் 20% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவிற்கு தமிழ்நாடு மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் 8 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கினார். 2020ஆம் ஆண்டு ட்விட்டரில் மக்களால் அதிகம் ட்வீட் செய்யப்பட்ட நபர்களில் டொனால்ட் ட்ரம்ப், பைடன் முறையே முதல் 2 இடங்களை பெற்றுள்ளனர். வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் ஈரான், ஆப்கானிஸ்தான் நாட்டு தலைவர்கள் இணைந்து இரு நாடுகளுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்தை 10 டிசம்பர் 2020 தொடங்கி வைத்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் மசோதாக்களுக்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை 9 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. கர்நாடக சட்டப்பேரவையில் பசுவதை தடுப்பு மசோதா 9 டிசம்பர் 2020 நிறைவேற்றப்பட்டது.
இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 8, 9, 10 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 8, 9, 10 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.